வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த பிரானை வச்சு சுக்கா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிரான் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்து ஃப்ரை ஆனதுக்கு பிறகு பொடிதாக நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பொடிதாக நறுக்கிய இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன், சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிந்த பிறகு பொடிதாக நறுக்கிய 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு பிறகு நறுக்கிய பச்சை மிளகாய் 2 சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிடலாம். பிரான் 1/4 கிலோ சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மறுபடியும் ஒரு தடவை வதக்கிடலாம். பிரான் சுக்கா செய்கிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கொத்தமல்லி இலை கொஞ்சம் நறுக்கி போட்டு சேர்த்துருங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி திறந்துடலாம். பிரான் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். பிரான் சுக்கா நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அடுப்பு அணைச்சிடலாம். பிரான் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.